ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபலட் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மருத்துவமனையில் ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 16 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th 10th 12th டிப்ளமோ எனி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் அல்லது பிடிஎஸ் வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா மொத்தம் 16 விதமான பதவிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தகுதிகள் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாகவும் சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக 60,000 வரைக்கும் மாத சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 மார்ச் 2024 தான் இந்த வேலைவாய்ப்புக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஆண் பெண் இருபாலரும் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்று டைரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபலட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனாக படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். மேலே எடுத்தோடனே உங்களுடைய பதவியின் பெயர், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இரண்டாவது, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. 16 விதமான பதவிகளில் நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே தந்தை அல்லது கணவர் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல பிறந்த தேதி மற்றும் வயது ரெண்டுமே என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ்களோடு நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுருந்தா 10th, 12th முடிச்சுருந்தா 12th. விண்ணப்பிக்கும் பதவியின் கல்வி தகுதிக்கு ஒரு சான்றிதழ். ஓகே, நீங்கள் என்ன அப்ளை பண்ண போகிறீங்களா அந்த ஜாபுக்கான நீங்கள் என்ன கேட்டிருக்காங்களோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிட்டு அது என்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்க நம்பரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி ரெண்டுமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் ஏதேனும் இருப்பின் அதற்குரிய சான்றிதழ் நகல் இணைக்கப்பட வேண்டும். இருந்துச்சுன்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிரந்தர முகவரி மற்றும் தற்காலிக முகவரின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வெவ்வேறு அட்ரஸ்னால் டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோடு. ஃபஸ்ட்டு நிரந்தர முகவரி, ரெண்டாவது தற்காலிக முகவரின்னு தனித்தனியாக எழுதிக்கோங்க அந்த அட்ரஸை. கீழே விண்ணப்பதாரின் கையொப்பம். ஜஸ்ட் உங்கள் சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. சிக்னேச்சரை போடலைனாலும் அது ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு தான். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அனுப்புங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பற்றின முழு தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுதான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி படித்து பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நமக்கான லாஸ்ட் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20/3/2024 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆயுஷ் டாக்டர் சித்தா இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எம்எஸ் படிச்சிருக்கணும், 40,000 ரூபாய் சம்பளம். டிஸ்பென்சர் சித்தா இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ ஃபார்மசி சித்தா இல்லை இன்டிகிரேட்டரில் படிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், 15,000 ரூபாய் சம்பளம். ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தாவே சொல்லியிருக்காங்க, பிஎஸ்எம்எஸ் 34,000 ரூபாய் சம்பளம். மேலே இங்கே சொன்னது 40,000, இங்கே 34,000. அதே ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானிக்கு 34,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அதிலே டிஸ்பென்சர் இதில் யுனானியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 750 ரூபா உங்களுக்கு சம்பளம். மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஒரு நாளைக்கு 300 ரூபா உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஆயுஷ் டாக்டர் சித்தா இதுக்கு பிஎஸ்எம்எஸ் 40,000 ரூபாய் சம்பளம். தெரபிக் அசிஸ்டன்ட் ஃபீமேல் இந்த வேலைவாய்ப்புக்கு டிப்ளமோ நர்சிங் தெரபி படித்தவங்க அப்ளை பண்ணால் 15,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க.
டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் இந்த வேலைவாய்ப்புக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி எதாவது படிச்சிருந்தால் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஏஎம்எஸ், பியூஎம்எஸ், பிஹெச்எம்எஸ், பிஎஸ்எம்எஸ், பிஎன்ஒய்எஸ் இது படிச்சிருந்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். 30,000 உங்களுக்கான சம்பளம். டேட்டா அசிஸ்டன்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் ஐடிக்கு ரிலவெண்ட்டான கிராஜுவேட் படிச்சிருந்து கூடவே 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 15,000 சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. லேப் டெக்னீஷியனுக்கான வேலை வாய்ப்பு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணிக்கணும், கூடவே மெடிக்கல் லெபார்ட்ரி டெக்னாலஜி 1 இயர் டூரேஷன் கோர்ஸ் படிச்சிருக்கோங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது எம்எல்ஹெச்பின்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வாய்ப்புக்கு டிஜிஎன்எம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம், மேக்ஸிமம் 50 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது ஃபிசியோதெரபிஸ்ட் இதுக்கு நீங்கள் பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 13,000 சம்பளம், 21லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது மெடிக்கல் ஆஃபீஸர் எம்பிபிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 60,000 சம்பளம், 40 வயதுக்குள்ளே இருக்கணும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2 இந்த வேலைவாய்ப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் உயிரியல் அல்லது தாவரவியல் மற்றும் விலங்கியல் பாடம் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பில் தமிழ் மொழியை பாடமாக கொண்டு பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வருட பல்நோக்கு சுகாதார பணியாளர், சுகாதார ஆய்வாளர் அல்லது துப்புர ஆய்வாளருக்காக அந்த தகுதி அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 14,000 சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் நர்ஸுக்கான வேலை வாய்ப்புக்கு டிஜிஎன்எம், பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 சம்பளம், 50 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். டென்டல் சர்ஜன் பிடிஎஸ் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். 34,000 சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு 10th பாஸ் பண்ணிவிட்டு 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும். 13,800 சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆடியாலஜிஸ்ட் இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சுலர் டிகிரி ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 23,000 சம்பளம், 35 வயதுக்குள்ள இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று நேரில் கொண்டு போய் கொடுக்கலாம், அல்ல ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 ஆப்ஷன் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும்னு இங்கே ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களுடைய சர்டிஃபிகேட், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்தது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப். இந்த 6ஐயும் நீங்கள் வச்சு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். மெம்பர் செக்ரட்டரி ஆர் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, ஆஃபீஸ் ஆஃப் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ், 219 ரேஸ் கோர்ஸ் ரோட், கோயம்புத்தூர் 18. இந்த அட்ரஸ்க்கு ஒன்று ஸ்பீட் போஸ்ட் இல்லை நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அவ்வளோதான் மக்கள். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கு சொல்லலாம், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.